OnePlus 13 சீரிஸ் Jan 7th லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. 13 சீரிஸ் அப்படின்னு போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர் சீரிஸ் தான், ப்ளஸ் அது கூடவே R அதுவும் வரும். ஸோ 12R சக்ஸஸராக 13R வரப்போகுது. ஆல்ரெடி வந்து அந்த AS5 அப்படிங்கிற அதே மாடல் தான். இருந்தாலும் இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில கேமரா ட்வீக்ஸ்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ல. சப்போஸ் 2MP இல்லை, உங்களுக்கு ஸ்பெஷலாக தரேன், என்ஜாய். பிரைமரி சென்சார் அது கூடவே அல்ட்ரா வைட் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைமாகவே இருக்கும். சும்மா டம்மி சென்சார்லாம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இருந்தாலும் அந்த 13 வந்து அவங்க எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட் தான். இன்கேஸ் 13 வந்து 60K ப்ரைஸ் பண்ணி 256GB பேஸ் மாடலாக சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி Realme GT7 Pro உங்களுக்கு 60K இருக்குது. பட் இப்போ OnePlus 13 அந்த ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ப்ளஸ் 13 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டுமா டாப் நாச்சாக இருக்குது. 24GB ரேம் இருக்குங்கிறாங்க. 1TB வேரியன்ட் கூட நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்கலாம். நம்ம ரிவ்யூ கூட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா 256GB பேஸ் வேரியன்ட் 60,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணால் இம்பேக்ட் சாலிடாக இருக்குமா இருக்காதா?